நம்ம அனிமியும் பார்க்கும்போது இந்த மெயின் கேரக்டரை விட இந்த சைடு கேரக்டர் வந்தாலே ஒரு மாதிரி ஹைப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 5 சைடு கேரக்டர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 5ல இருக்கிறது நம்ம ஜுஜுட்சு கைசனை சேர்ந்த நம்ம கோஜோ சத்துரோ தான். இந்த கேரக்டரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆத்தர் இவனை சைடு கேரக்டரா வைக்கணும்னு நினைச்சானா இல்ல மெயின் கேரக்டரா வைக்கணும்னு நினைச்சானா தெரியல. ஏன்னா ஜுஜுட்சு வேல் இருக்க அத்தனை பவரையும் கொண்டு வந்து தலைவனுக்கே சொருகி வச்சிருப்பான். பார்க்குற நமக்கும் அதே மாதிரி தான் தோணும். ஏன்னா இவனை டிஃபீட் பண்றதுக்கு எவனுமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி எவன் வந்தாலும் தூக்கி போட்டு தூர்வாரி துணி வச்சு அனுப்பி விட்டுருவான். நம்பர் 4ல இருக்கிறது நம்ம ப்ளீச்சை சேர்ந்த லார்ட் ஐசன் தான். நம்ம ப்ளீச் பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆனாலே ஒரு கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு ஒரு சீன் வச்சிருப்பானுங்க. இவனை டிஃபீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ பல இடத்துல ட்ரைனிங் பண்ணி பவர்ஃபுல்லா வந்து நிப்பான். ஆனா தலைவன் சிம்பிளா நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறணும்ன்றதே என்னோட பார்ட் ஆஃப் பிளான் தான்டான்னு சொல்லி முடிச்சிருவான். அடுத்த நம்பர் 3ல இருக்கிறது நம்ம ஒன் பீஸை சேர்ந்த நம்ம ஜோரோ தான். தலைவன் எப்பேற்பட்ட கேரக்டர்னா இவனை பார்க்கும்போது லூஃபி மெயின் கேரக்டரா இல்ல இவன் மெயின் கேரக்டரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த மொத்த அனிமி சீரீஸ்ல யாரா பெஸ்ட் ஸ்டார்ஸ்மேன் எந்த அனிமி ஃபேனை கேட்டாலும் அவனோட வாயில இருந்து வர்ற முதல் வார்த்தை இந்த ஜோரோவா தான் இருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு மறு உருவமா தெரியக்கூடியவன் தான் இந்த ஜோரோ. அடுத்த நம்பர் 2ல இருக்கிறது நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் சேர்ந்த நம்ம லீவை தான். இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா இவன் ஒரு வாக்கை மட்டும் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டானா அதை ஃபுல்ஃபில் பண்ற வரைக்கும் அவன் தலைவன் சாகவே மாட்டான். இந்த மொத்த உலகமே பார்த்து நடுங்கிற ஒரு டைட்டன் வந்து அவன் முன்னாடி நிற்கும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ ஆனா என்னோட வாக்கை நான் காப்பாத்தியே ஆகணும்னு சண்டை போட்டு அந்த டைட்டனையே டிஃபீட் பண்ற ஒரு ஆள் தான் நம்ம லீவை. நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் இருக்கக்கூடிய அந்த வாளை எதுக்காக கட்டி இருப்பானுங்கன்னா டைட்டன் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கட்டி இருப்பானுங்க. ஆனா பாக்குற நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இந்த லீவை கிட்ட இருந்து அந்த டைட்டனை காப்பாத்துறதுக்காகவே கட்டின மாதிரி இருக்கும். அப்படி மொத்த ஆடியன்ஸையுமே அவன் பக்கம் இழுத்த ஒரு கேரக்டர் தான் இந்த லீவை. அடுத்த நம்பர் 1ல இருக்கிறது இந்த கேரக்டர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. ஆனா 7 டெட்லி சின்ஸ் பார்த்த அத்தனை பேருக்குமே ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் தி லயன் சின் ஆஃப் பிரைட் எஸ்கனார். மொத்த அனிமி வேர்ல்ட்லயே ஹைப்பை எப்படி கொடுக்கணும்னு இந்த கேரக்டரை பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப் கொடுத்திருப்பானுங்க நம்ம தலைவனுக்கு. எல்லா அனிமிலையும் எல்லா கேரக்டருக்கும் ஏதோ ஒரு இடத்துல தான் ஹைப் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா நம்ம தலைவன் பேசினாலே ரொம்பவே ஹைப்பா தான் இருக்கும். இந்த கேரக்டருக்கு பல ஹைப் இருக்கு. அதுல எக்ஸாம்பிளா ஒரு சிம்பிளா ஒரு ஹைப்பை பத்தி சொல்லணும்னா டீமன் கிளான்ல எஸ்டோரோசா அப்படின்ற ஒருத்தனுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். அது எப்படின்னா இவன் மேல எவனாவது ஹேட்டட் வச்சானா அவனால நகரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பவர். அவன் கூட ஃபைட் பண்ண போகும்போது 7 டெட்லி சின்ஸே அவன் மேல ஹேட்டட் வச்சு நகர முடியாம நிக்கும் போது டைட்டன் நடந்து வர மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம தலைவன் எஸ்கனர் அசால்ட்டா நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்து மிரண்ட அந்த டீமன் எப்படா என்னோட கமெண்ட்மெண்டே ஒர்க் ஆகல அப்படின்னு கேட்கும்போது தலைவன் சொல்லுவான் பாருங்க, ஆமா அவனோட கமெண்ட்மெண்ட் எல்லாம் என் மேல கண்டிப்பா ஒர்க் ஆகுது. ஏன்னா என்னை விட வீக்கா இருக்கிற உன்னை பார்த்தா எனக்கு ஏன்டா ஹேட்டட் வரணும், உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு அப்படின்பா. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது சைட் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.